தஞ்சை மாவட்டம் திட்டை வசிஷ்டேஸ்வரர் கோவில் குருபெயர்ச்சி விழாவானது கோலாகலமாக தொடங்கியிருக்கிறது. சிறப்பு அபிஷேக ஆராதனைக்கு பின்னர் வெள்ளி கவச அலங்காரத்தில் குரு பகவான் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சரவணன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சரவணன், கூடுதல் விவரங்கள். வணக்கம் ரவினா. தஞ்சாவூர் மாவட்டம் திட்டையில் குரு பெயர்ச்சி முன்னிட்டு குரு பரிகாரம் தலமான திட்டை வசிஷ்டேஸ்வர ஆலயத்தில் சிறப்பு பூஜைகள், திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வருகின்றன. குரு பகவான் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு பயிற்சி அடைவார். இதேபோல் இந்த ஆண்டு ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி பெற உள்ளார். அதனை முன்னிட்டு குரு பரிகாரம் தலமான தஞ்சாவூர் மாவட்டம் திட்டை விசிஷ்டர் ஆலயத்தில் நவதானியங்கள், பழங்கள், பட்டு வஸ்திரங்கள் கொண்டு சிறப்பு யாகசாலையும் பூஜைகள் நடைபெற்று வருகின்றன. பின்னர் கடம் புறப்பாடு நடைபெற்று வருகின்றது. குரு பகவானுக்கு மஞ்சள், சந்தனம், பால், தயிர், திரவிய பொடி, கரும்பஞ்சாறு, இளநீர், பஞ்சாமிர்தம், தேன் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்கள் உட்பட அபிஷேகம் செய்யப்பட்டு வருகின்றது. அதனைத் தொடர்ந்து வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு குரு பகவானுக்கு சரியாக 1:19 மணிக்கு மகா தீபாராதனை காட்டப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று குரு பகவானை தரிசனம் செய்து வருகின்றனர். இந்த குரு பயிற்சியை முன்னிட்டு மேசம், மிதுனம், கடகம், கன்னி, விருச்சகம், மகரம், மீன ராசிகளுக்கு பரிகாரம் செய்து கொள்ள கூறப்பட்டுள்ளது. இந்த பரிகாரம் ராசிகளுக்காக 23ஆம் தேதி லட்சார்ச்சனை மற்றும் சிறப்பு பரிகாரம் ஹோமம் வருகிற 24, 25, 26 ஆகிய 3 நாட்களும் நடைபெற்று வருகிறது. குரு பயிற்சியை முன்னிட்டு கோவில்களில் பல்வேறு முன்னேற்பாடுகள் பணிகள் செய்யப்பட்டுள்ளன. 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். பக்தர்கள் செல்வதற்காக தஞ்சாவூர், திருவையாறு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்து சிறப்பு பேருந்துகளும் இயக்கப்பட்டு வருகின்றன. ரவினா, கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி சரவணன்.